மத்திய அரசின் உணவு கிடங்குகளில் பூச்சிகளை கட்டுப்படுத்த ரசாயனத்திற்கு பதிலாக மூலிகை பொருட்களை பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள இந்திய உணவுக் கழகத்தின் உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கில் மாநிலங்களவை திமுக உறுப்பினரும் இந்திய உணவுக் கழகத்தின் தமிழ்நாடு குழும தலைவருமான திருச்சி சிவா ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள 57 உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்படும் கிடங்குகளில் பூச்சிகளை கட்டுப்படுத்த மூலிகை பொருட்களை பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த முறைக்கு கூடுதல் செலவான போதும் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள சில கிடங்குகளுக்கு நேரடியாக ரயில் சேவை அளிப்பதன் மூலம் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றும் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். விளைந்து வந்த தானியங்களை பாதுகாக்கிற இடத்திலும் ரசாயன பொருட்களை பயன்படுத்துவது வேதனை தருவதாக இருந்தது. இது குறித்து நம்முடைய நம்மாழ்வார் போன்றவர்கள் இருந்த அது மாதிரி இயற்கை வேளாண்மை செய்பவர்களோடு கலந்து பேசினோம். அவர்கள் பூச்சி கொல்லிக்கு பதிலாக பூச்சி விரட்டி என்பதை பயன்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் வசம்பு என்கின்ற நம்முடைய நாட்டு பகுதியில் நாம் பயன்படுத்துகின்ற பொருள் ஒன்று நொச்சி இலை, வேப்ப இலை போன்றவர்களை